மாயா சந்தியா சீரியல் ஏப்ரல் 28. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, மாயா சீனுவை கூப்பிடுறாங்க. சீனு அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட சீனு கேட்குறாரு, என்ன மாயா சாரி கட்டியிருக்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இன்னைக்கு தானே நான் இந்த வீட்டில் இருக்க போறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு. அதனாலதான் கடைசியா ஒரு தடவை சாரி கட்டலாம்னு தோணுச்சு, அதான் சாரி கட்டினேன் அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாரு அப்படியெல்லாம் சொல்லாத, நீ கண்டிப்பா போயிட்டு திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை சீனு, நான் கண்டிப்பா வரமாட்டேன், என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப சீனு கேக்குறாரு, அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, வேற யாரு கூடயாவது போயிட்டு வாயேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருப்ப, நான் வரமாட்டேன், இப்ப நான் கூப்பிடுறேன் நீ வரமாட்டேங்கிறல்ல அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, என்ன மாயா இப்படி சொல்ற, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பைக்ல 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது மாயா சீனுவையே பார்த்துக்கிட்டு வராங்க. 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அப்ப நம்ம மாயா கேக்குறாங்க, சீனு பூ வாங்கிட்டாயேன் அப்படின்னு. அப்ப சீனு பூஜை சாமான் வாங்கி மாயா கையில கொடுத்து இந்தா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா கேக்குறாங்க, நான் எனக்கு தான் சீனு பூ கேட்டேன் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, நீ சாமி கும்பிட்றதுக்காக தான் கேட்டேன்னு நினைச்சேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி நம்ம மாயா கிட்ட கொடுக்குறாங்க. மாயா அந்த பூவை தலையில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்குள்ள போறாங்க. அதே நேரத்துல ரகுவரனோட தம்பியும் அதே கோயிலுக்கு வராரு. இன்னொரு பக்கம் மாயா நேரா கோயிலுக்குள்ள வந்ததோட சாமி கும்பிடுறாங்க. சீனிவாசன் அப்படின்னு பேரை சொல்லி நட்சத்திரம் ராசி எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சீனு மாயாவை வியப்பா பாக்குறாரு. 2 பேருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு உட்காடுறாங்க. அப்ப நம்ம சீனு கேக்குறாரு, என்ன முன்னாடியில எல்லாம் சாமி மேல நீ அவ்வளவு பக்தியா இருக்க மாட்ட, இன்னைக்கு இப்படி இருக்கியே அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, எல்லாம் இங்க வந்ததோட மாறிட்டேன் சீனு அப்படின்னு. அப்ப அங்க ஒரு சாமி இருக்கும். அப்ப அந்த சாமி கிட்ட போய் நம்ம மாயா நிக்கிறாங்க. அப்ப பின்னாடியே சீனு வராரு. வந்துட்டு, என்னாச்சு மாயா, என்ன ஒரே யோசனையா இருக்கா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு சீனு கேக்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் உன்னைய லவ் பண்றேன் சீனு அப்படின்னு. அப்ப சீனு சிரிக்கிறாரு, இங்க பாரு, நீ பொய் சொல்ற, என்னை கிண்டல் பண்றதுக்காக தான் இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை சீனு, நான் உன்னைய உயிருக்கு உயிரா விரும்புறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப சீனு சொல்றாரு, நீ பொய் சொல்றன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற சூலாயுதத்துல உன் கையை வச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அப்ப சீனு பார்க்காத நேரத்துல மாயா சூலாயுதத்துல கொண்டு போய் சத்தியம் பண்ணி நான் உன்னைய விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு சீனு ஷாக் ஆகி மாயாவோட கையை பிடிச்சு கட்டு போட்டு விடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, உன்னைய நம்ப வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, என்ன மாயா இது, இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சீனு சொல்றாரு. அப்ப மாயா சொல்றாங்க, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ரகுராமோட தம்பி வராங்க. அப்ப டக்குன்னு கைய மறைக்கிறாங்க மாயா. அப்ப அவரு கேக்குறாரு, என்ன 2 பேரும் வேண்டுறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவரு சொல்றாரு, இந்த அம்மனுக்கு முன்னாடி வேண்டுறீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல மாயா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீரியஸி பண்ணி நம்ம மாயாவை காமிக்கிறாங்க வீட்டுல. அப்ப மாயா யோசிக்கிறாங்க, நீ சொல்லும் பொழுது எனக்கு காதல் இல்லை சீனு, ஆனா இப்போ உன்னைய நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், ஆனா உன்னை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சீனு நினைக்கிறாரு, நான் சொல்லும் பொழுது நீ வேணான்னு சொன்ன, ஆனா இப்ப என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, மாமா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சீனு ஃபீல் பண்றாரு. மறுநாள் காலை மாமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க மாயா. அப்ப நம்ம சாரு பத்மா கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறம் அந்த மாயா இந்த ஊருக்கு வரவே மாட்டா, இதுதான் அவ இங்க இருக்க போற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாரு சொல்றாங்க, இந்த கல்யாணம் இனிமே தடைப்படாது, இவ இருக்கிற வரைக்கும் தான் தடைப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனுவை பாவமா பார்த்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸோட கார்ல ஏறி நேரா அமெரிக்கா கிளம்புறாங்க.